இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் எப்பயும் போல பாண்டியன் தன்னுடைய ஓரவஞ்சனை முகத்தை இன்னைக்கும் அதிகரித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. முதல்ல எடுத்தோன்னே தம்பிங்க எல்லாம் சேர்ந்து அண்ணன் கிட்டக்க, அண்ணன் இந்த பார் எங்களை பற்றி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் செந்திலுக்கும் சரவணனுக்குமான நெருக்கமான காட்சி, ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்து அண்ணன் தம்பி நிற்கிற காட்சி இன்றைக்கி தான் நடந்துச்சு. சரி, லைட்டாக நமக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். இவர் தான் அண்ணன், இவர் தான் தம்பிங்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பழகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே செந்தில் மீனாவுடைய ஜோடி ஜீவா மீனாவா எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுனால அதுவும் அக்செப்ட் ஆகிடும், இதுவும் அக்செப்ட் ஆகிடும் தான் தோணுது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்கள் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை விட்டுறாது, அப்புறம் ஒன்றையும் சேர்த்து எங்கேயும் போவானான்றாரு. அவர் சொல்கிற இடத்துக்கு அவர் ஒன்றும் ஃபாரினுக்கு அனுப்ப போகிறதில்ல. அவர் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது இடத்துக்கு அனுப்புவார். அதையாச்சும் நீயும் அண்ணியும் சேர்ந்து முடிவு பண்ணுங்கள், போய் அண்ணிட்ட பேசுப்போ அப்படின்னு அனுப்பிவிட்டுறாங்க. ஸோ அனுப்பிவிட்டதுக்கு பிறகு தான் அங்கே பாண்டியன் வராரு. என்னடா இங்கெல்லாம் நின்றுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பழனிவேல் வேறு அவர் கல்யாணம் முடிஞ்சால் காஷ்மீர் தான் போகணும்னு நினச்சாருங்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தபோது இவர்கிட்ட டக்குன்னு என்ன கேட்குறாங்கன்னா, சரவணனா அனுப்புனீங்க, அதே மாதிரி இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு பழனிவேல் கேட்க, அவன் நான் சொன்ன பொண்ணை நான் சொன்னபடி கல்யாணம் பண்ணிட்டான்டா, இவனெல்லாம் அப்படியா பண்ணானுங்க, இவனை அனுப்பிவிடாரு செய்வாங்களா அப்படின்னு பேசினோடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு. இப்போ இவருக்கு கதிர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்லை பரவாயில்ல, நாங்கள் ஒன்றும் கேட்கலாம் இல்லையே, அனுப்பிவிடுன்னு சொல்லி நான் கேட்கவே இல்லையே, நாங்கள் போய்க்கிறோம், எங்களுக்கு போக தெரியும், நாங்கள் எங்களுக்கு எப்போ தேவையோ எங்கே போகணுமோ அங்கே நாங்கள் போனாங்க, உங்கள்கிட்ட கேட்கலாம் மாட்டோம் அப்படின்னு. பாரு எவ்வளோ திமிரா பேசுகிறான், இவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு கோவமாக கிளம்பிடுறாரு. இதுக்கு நடுவில் சரவணனுடைய குழப்பத்துக்கு நடுவில் இப்போ தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அங்கே நடந்த விஷயத்த சொல்லி இப்போ என்னை ஹனிமூன் அனுப்புகிறாங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. அவங்க எப்படியோ நான் பேச நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, ஆனால் என் கணவர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறாரு, அவர் தம்பிங்களை அனுப்பலையே, நம்மளை மட்டும் அனுப்புகிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னது, அதான் அந்த கொடைக்கானல் போனாங்கல்ல அப்படின்னா அது குடும்பமாக போனதில்ல, கதிரை இங்கே அனுப்பலையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க போகிறது வேறு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் தான் குடும்பம், அவங்கள பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் பெரிய தப்பு, இன்னமும் தம்பின்னு இருக்கக்கூடாது, உனக்கு தான் மரியாதை, உனக்கு தான் முக்கியத்துவம், இதெல்லாம் வெட்டி விட்டுறணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ரெண்டு பேர் என்ன கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் அனுப்பணும் தானே அப்படின்னு அவர் கேட்குறது லாஜிக்கலாக கரெக்டான விஷயம். நீங்கள் காசு போட்டு அனுப்புறீங்க, அவங்கவுங்களாம் அவங்க காசில் போயிட்டாங்கன்னா கூட அது வேறு. உங்கள் குடும்ப காசில் எல்லாரும் இப்போ சரவணன் தனியாக ஒரு இடத்துல சம்பாதிக்கிறாரு, அந்த சம்பாத்தியத்தை அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு. இப்போ செந்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அவரே இந்த கடையில் ஒர்க் பண்ணிருக்காரு, இவங்க குடும்ப கடையில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த வரக்கூடிய சம்பளம் எல்லாமே இவருக்கும் சம்பளமாக கொடுக்கணும், சம்பளத்தை கொடுக்கவே இல்லை. அதுதான் இப்போ கடைசியில் செந்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே விஷயத்தை இங்கே வெளியவும் புலம்புறாரு. எனக்கு சம்பளமே கொடுக்கறதில்ல, ஒரு பூ கூட வாங்கி தர முடியல, ஆனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை அவருக்கு அப்படின்னு புலம்புறாரு. இப்போ இந்த சமயத்தில் பாண்டியன் கோவமாக கிளம்பிடுறாரு, வந்துருங்க உடனே அப்படின்ட்டு. இப்போ இதில் இந்த பக்கம் சரவணன் வந்தோடனே தங்கமயில் ஃபோனை வேறு வச்சிடறாங்க. வச்சுட்டு நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்னா, நம்ம போகிறோம் தான், தம்பிங்கெல்லாம் நீங்கள் போங்கிறாங்க. அப்பாட்ட கேட்டால் அப்பா அதெல்லாம் முடியாது, நீ மட்டும் போ, மற்றவங்களாம் அனுப்ப முடியாதுங்கிறாரு. வேறு வழி இல்லை, போக வேண்டியதான் நம்ம அப்படின்னு சொல்கிறதுல ஒரு முகத்தை ஒரு சந்தோஷமே இல்லை அப்படிங்கிறது இந்த பக்கம் தங்கமயிலுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஒரு ஹனிமூன் கூட சந்தோஷமாக போக முடியலன்ட்டு அவங்களுக்கு தனி பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நல்லா இப்போ பழனிவேல் சாப்பிட்டு வரேனான்னு சொல்லிட்டு கோமதிகிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இப்போ நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அவர் சொல்கிறாரு. இதனால தேவையெல்லாம் பிரச்சனை வரப்போகுது. இன்றைக்கே பாரு, ஏன் தங்கமயிலும் இப்போ வந்திருக்க மிச்ச ரெண்டு மருமகளும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் ராஜியும் மீனாவும் எப்பயும் ஒன்றாவே இருக்காங்க, ரகசியம் பேசிக்கிறாங்க. ஆனால் தங்கமயில ஏன் சேர்த்துக்கிறது இல்லைன்னா, எப்போ பார்த்தாலும் உன் புருஷன் அவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான். அதே மாதிரி 3 பசங்களுக்கு இடையில சரவணனை மட்டும் தூக்கி வச்சு எப்போ பார்த்தாலும் பேசினார் அப்படின்னா, என்னைக்கானாலும் இவங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்துடும். ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதை யோசிச்சு நடந்துக்கோக்கா அப்படின்னு தான் இப்போ வேகமாக முடிவு பண்ணி கோமதி நேராக கிளம்பி போய் பாண்டியன்ட்டே பேசலாங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாட்டியை வேற தள்ளி விட்டுறாங்க, பாட்டி இந்த வீட்டுக்கு வர போகிறாங்கிற காட்சிகள்லாம் வேற வருது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் எப்பயும் போல் பாண்டியன் தன்னுடைய ஓரவஞ்சனை முகத்தை இன்றைக்கும் அதிகரித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. முதல்ல எடுத்தோன்னே தம்பிங்கெல்லாம்